திருக்குறள் சிந்தனை. புகழ் பொருந்த வாழாதார் வாழ முடியாதவர்கள் தமது இழிநிலையை உணர்ந்து வருந்தாமல் தம்மை இகழ்வாரை நோவது முழு மடமையாகும். பிறர்க்கரிய மனித பிறப்பை பெற்றவன் அதற்குரிய பயனாகிய புகழை உடனே அடைந்து கொள்ள வேண்டும். அப்படி அடைய முடியவில்லையானால் அவன் கடையனாய் ஒழிந்து போகின்றான். கரும்பின் சாறு போல உடம்பின் பேறு புண்ணியமாகும். அந்த கரும்பு சாற்றின் இனிமை போல புண்ணியத்தின் மனம் புகழே ஆகும். இந்த உண்மையான நுண்மையை இங்கே உணர்ந்து தெளிதல் வேண்டும். மனித உயிரின் இனிய ஊதியம் உயர் புகழே ஆகும். ஈதல் இசைபட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு என்று முன்னமே சொன்னார். புகழ்பட வாழாதவர்கள் பழிபட நேர்வார்கள் என்று இங்கே தெளிவுபடுத்தினார். ஆகவே ஆன்ம ஊதியமான புகழை பிறர்க்கரிய மனித பிறவியை பெற்றவன் அடைந்து கொள்ள வேண்டும். அப்படி அடையாதவரை நல்லோர்கள் பழிப்பார்கள். பழிப்பவர்களை நோகலாகா. தம் பிழையை உணர்ந்து திருந்தி அப்புகழை பெற முயல்வதே உயர் நலமாகும் என்று தெய்வப்புலவர் புகழ் அதிகாரத்தில் புகழ்பட வாழாதார் தன்னோவார் தம்மை இகழ்வாரை நோவது எவன் என்றார். நாளையும் சிந்தி.